அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. திஸ் இஸ் ஷஃப்னா ஸெயின். ஏற்கனவே நாங்கள் பார்த்த வீடியோவில் ஆஃப்டர் டெலிவரி ஒரு ஒய்ஃபுக்கு நாங்கள் எந்த அளவு ஃபிசிக்கலாக சப்போர்ட் பண்ணணும், அவங்களோட ஃபிசிக்கல் நீட்ஸை எப்படி கேர் பண்ணி அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணணுன்ற விஷயத்தை பார்த்தோம். இந்த வீடியோவில் நாங்கள் பார்க்க போகிறது அவங்களோட சைக்காலஜிக்கல் நீட்ஸை எப்படி நாங்கள் ஃபுல்ஃபில் பண்ணலாம் என்றதை பார்க்க போகிறோம். இதில் முக்கியமாக உங்களோட ஒய்ஃப் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற நேரம் உங்களோட ஃபுல் அட்டென்ஷன் உங்களோட ஒய்ஃப்ட மேலே தான் இருந்திருக்கும். அவங்களுக்கு கேட்குற விடயங்களை கொண்டு வந்து கொடுத்துருப்பீங்க, அவங்கள அன்பாக பார்த்து கொண்டு இருப்பீங்க. அப்படி எல்லா விஷயம் உங்களோட ஃபுல் அட்டென்ஷன், உங்களோட ஃபேமிலியோட ஃபுல் அட்டென்ஷன் உங்களோட ஒய்ஃப்ட மேலே இருந்திருக்கும். ஆஃப்டர் டெலிவரி அந்த அட்டென்ஷன் அப்படியே பேபிட மேலே மாறும். அப்படின்னா உங்களோட அன்பு, பாசம், அக்கறை எல்லாமே வந்து ஃபுல்லாகவே அப்படியே பேபிக்கு மாறி இருக்கும். உங்களோட ஒய்ஃபை பெருசாக கேர் பண்ணுற சிச்சுவேஷன் காணப்படாது. இங்கே தான் நாங்கள் விடுற மிஸ்டேக். நாங்கள் ஏற்கனவே காட்டின அன்பு, பாசம், அந்த கேரை விட 10 டைம்ஸ் பெட்டராக அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய சிச்சுவேஷன் தான் அந்த ஆஃப்டர் டெலிவரி இருக்கிற காலகட்டங்கள். அந்த காலகட்டங்களை நாங்கள் அவங்கள வந்து கேர் பண்ணாமல் விட்டுறோம். அப்போ இந்த காரணங்கள் காரணமாகத்தான் அவங்களுக்கு சைக்காலஜிக்கலி அவங்க டவுன் ஆகி அவங்களுக்கு போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷன் ஏற்படக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்குது. ஸோ நாங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால், முதலாவது நாங்கள் விளங்க வேண்டிய விஷயம், இந்த பேபி இந்த உலகத்துக்கு வாரத்துக்கு காரணமாக இருந்தது ஒய்ஃப். சரி, அப்போ அந்த ஒய்ஃபுக்கு நாங்கள் எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணணும், எந்த அளவுக்கு நாங்கள் அவங்க லவ் பண்ணணும் விஷயத்தை நாங்கள் விளங்கணும். ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு உங்களோட பேபியோட மேலே அன்பு காட்டுறீங்களோ, எந்த அளவுக்கு நீங்கள் உங்களோட பேபியை கேர் பண்ண நினைக்கிறீங்களோ, அதை விட 100% பெட்டராக நீங்கள் உங்களோட ஒய்ஃபுக்கு அந்த கேரை, அந்த லவ்வை நீங்கள் வழங்கினீங்கன்னு சொன்னால், அந்த லவ் அப்படியே திரும்ப உங்களோட பேபிக்கு தான் வரப்போகுது. ஸோ அவங்களுக்கு இந்த டைமில் நிறைய லவ் அண்ட் அட்டென்ஷன் தேவை. அதுதான் அவங்களோட சைக்காலஜிக்கல் நீட்ஸாக காணப்படுது. நீங்கள் கட்டாயம் இந்த அட்டென்ஷனை அவங்களுக்கு கொடுத்தீங்கன்னு சொன்னால் உங்களோட பேபி இதன் மூலம் இந்த போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷன் விடயத்தினூடாக வர தாக்கங்கள்ல இருந்து உங்களோட ஒய்ஃபையும் உங்களோட குழந்தையையும் உங்களுக்கு பாதுகாத்து கொள்ளலாம். ஸோ அந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. அடுத்த விஷயம், ஒரு குழந்தைன்னு வார நேரம் ஒரு தாயை விட அந்த குழந்தை மேலே பாசம் உள்ளாக்கள் யாரும் இல்லை. அது பொதுவான ஒரு கருத்து தானே. உலகத்திலே தாய் தான் குழந்தை மேலே அதிக பாசம் கொண்டவர். ஸோ தாய் வந்து எடுக்கிற முடிவுகள், தந்த குழந்தை சம்பந்தமாக எடுக்கிற முடிவுகளில் அவங்களுக்கு சப்போர்ட் ஆயிரீங்க. இப்போ பெரும்பாலும் இந்த நீங்கள் ஒரு கூட்டு குடும்பமாகவோ அப்படி இல்லாட்டி உங்களோட பேரண்ட்ஸ் கூட இருக்கிற ஒரு ஃபேமிலியாக நீங்கள் இருந்தால் பெரும்பாலும் இந்த சின்ன சின்ன விஷயங்கள் இஷ்யூ ஆகிற சந்தர்ப்பங்கள். இப்போ உதாரணம் சொல்கிறேன். பொதுவாக இப்போ மிட் ஒய்ஃபோ டாக்டரோ உங்களுக்கு வந்து எப்படி ஃபீட் பண்ணணும்னு கைட் பண்ணுவாங்கன்னு சொன்னால், 2 ஹவர்ஸுக்கு ஒருக்கா நீங்கள் கட்டாயம் ஃபீட் பண்ணணும். 20 நிமிஷம் நீங்கள் ஃபீட் பண்ணணும். பொதுவான விஷயம், சரியா? அதுதான் பொதுவாக இப்போ சொல்லப்பட்ட விடயமாக காணப்படுது. அப்போ இடையில நீங்கள் பிள்ளைக்கு ஃபீட் பண்ணக்கூடாது. அப்படி ஃபீட் பண்ணால் வந்து அது முழுமையாக புள்ள குடிக்காத ஒரு விஷயம். அடுத்தது வந்து அவங்களோட அதை வெயிட் கூடாதுன்ற விஷயம் காணப்படுது, சரியா? அப்போ என்ன நடக்குதுன்னு, அப்போ வீட்டில் நீங்கள் குழந்தைய வச்சுட்டிருக்கிற நேரம் இப்போ உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிற ஒரு கைடன்ஸ், இந்த வகையில் தான் நீங்கள் ஃபீட் பண்ணணும்னு உங்களுக்கு டாக்டரோ இல்லாட்டி மிட் ஒய்ஃபோ சொல்லியிருப்பாங்க. ஆனால் இப்போ இடையில அந்த இப்போ சொல்லுவோமே, நீங்கள் 11 மணிக்கு பிள்ளைக்கு ஃபீட் பண்ணியிருக்கீங்க, திரும்ப வந்து ஃபீட் பண்ணணும் 1 மணிக்கு தான். அந்த கேப்பில் உங்களுக்கு புள்ள அழுகுதுன்னு சொன்னால் வீட்டில் உள்ளாக என்ன சொல்லுவாங்க, என் புள்ள அழுகிறதையே பார்த்துட்டு இருக்கீங்க, உங்களுக்கு ஃபீட் பண்ணலாம் தானே அப்படின்ட்டு அதை வந்து ஹாஷாக வித்தியாசமாக சொல்லக்கூடிய நிலைமைகள் காணப்படுது. ஆனால் தாய் பொறுமையாக இருப்பா. என்னது, எனக்கு கொடுக்கப்பட்ட கைடன்ஸ் என்ன, 2 ஹவர்ஸ்க்கு ஒருக்க தான் பிள்ளைக்கு ஃபீட் பண்ணணும். அப்போ தான் அது வந்து அந்த பிள்ளையோட வெயிட் கூடல வந்து பங்கு செலுத்தும். அதோட அப்போ தான் அந்த புள்ள 2 ஹவர்ஸ்க்கு ஒருக்க